நீங்க டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு போட்டி போட போறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெட் எக்ஸாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, நியமன தேர்வான செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம், நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி, அதே மாதிரி பிஜி டெரிபி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வை பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்றாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்ல ஒரு புக்கு கிடைக்கி அதை வாங்கி படிக்கலாமா அப்படின்னா ஜஸ்ட் படிக்கலாம், டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஆனால் சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கா அப்படின்னா அந்த டாபிக் ஓரியன்டாக இப்போ வரைக்குமே, அதாவது நீங்கள் எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுக்குற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு, இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து காண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி நீங்க டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு போட்டி போட போறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெட் எக்ஸாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, நியமன தேர்வான செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம், நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி, அதே மாதிரி பிஜி டெரிபி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வை பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்றாங்க. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு போட்டி போடக்கூடிய எல்லாருமே வந்து பாஸ் பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பாங்க ஆனால் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஏன் பாஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வரக்கூடிய நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு வந்து போட்டி போட போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ் பார்க்கணும். சிலபஸ் பார்க்கும்போது மட்டும்தான் எது படிக்கணும், என்ன படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படை புரிதல் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய பேர் வந்து சிலபஸை பார்க்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது சிலபஸை பார்த்துட்டீங்க, ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல எப்படி வந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க, நீங்க கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரியும் இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் விடை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்கான அடிப்படை தன்மை வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கு. அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு. இந்த பேசிக்கான அப்டேட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா தெரிய பாசிபிள் இருக்குது. மேபி நீங்கள் இப்போ பிஎட் படித்து முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறமா படிக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிய பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கூல் போவீங்க, ஸ்டாஃப் ரூமில் இருந்தோ இல்லைனா வீட்டில் இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து டீச்சிங் ஃபீல்டு. ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் டீச்சிங் ஒர்க் பண்ணுறீங்க, போட்டி தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க டீச்சிங் ஃபீல்டை தாண்டி இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அடிப்படை மெத்தடை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆழ்ந்து படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியா அடிப்படையை வந்து தெரிய பாசிபிள் இருக்கு. ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தலக்கணத்தோட இருப்பாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. அடுத்து நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் எடுத்து இப்போ யூஜி டெரிபி இருக்கு அப்படின்னா யூஜி டெரிபியில் என்னென்ன அப்டேட் இருக்கு, உங்களுடைய பாடத்தில் என்ன அப்டேட் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பிஜி டெரிபி அப்படின்னா அப்போ பிஜி சிலபஸ் அண்டு ரெஃபரன்ஸுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் ஒரு புக்கு கிடைக்கி அதை வாங்கி படிக்கலாமா அப்படின்னா ஜஸ்ட் படிக்கலாம், டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஆனால் சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கா அப்படின்னா அந்த டாபிக் ஓரியன்டாக இப்போ வரைக்குமே, அதாவது நீங்கள் எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுக்குற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் ஒவ்வொரு வினாக்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து டோட்டலாக வந்து மாற்றும். 1 மார்க்கு பாயிண்ட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஈஸியாக உங்கள் லைஃப் வந்து மாறும். அப்படி இருக்கும்போது எக்ஸாமில் 150 வினாக்கள் இருக்கு அப்படின்னா 150 வினாக்களுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த 150 வினாக்களை நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது படிக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த மட்டும் லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஆனால் யார் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 10,000 பேர் 20,000 பேர் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. அப்போ இந்த 20,000 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிலபஸை நல்லா பார்ப்பாங்க, முந்தையவரோட வினாத்தாள் நல்லா பார்ப்பாங்க, படித்ததை திரும்ப திரும்ப படிப்பாங்க, படித்ததை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டித் தேர்வில் வந்து வெற்றி பெற வழிவகை செய்யுமே தவிர ஜஸ்ட் நீங்கள் புக் எடுத்து படிக்கிங்க அப்படின்னா நீங்கள் காலமுல்லாம் வந்து
படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 9 இயர்ஸாக வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக யார் நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்குமே வந்து மத்திய மாநில அரசுக்கு வந்து பணியில் வந்து நியமனம் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த தேர்வாக இருக்கணும், அது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, இந்த மாதிரி எந்த தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக வந்து நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் படித்த ஒரு தலைப்புல இருந்து எப்படி வினாக்கள் வந்து கேட்கப்படுது, நீங்கள் எதில் வந்து வீக்காக இருக்கீங்க, எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய டெஸ்ட்டே வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் ஜஸ்ட் புக்கை எடுத்து படிக்கிங்க அப்படின்னா ஒரு காலமும் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக மட்டும்தான் இருக்கும், ஈஸியாலாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு போட்டித் தேர்வில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் பாருங்கள், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க, மூணாவது நீங்க படிச்சதை ப்ராப்பரா வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை பணியில் அமர வைக்கும். ஸோ நம்ம அகாடமி சார்பா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, நியமன தேர்வான பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து கான்டெக்ட் பண்றோம். அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா மனம் தளராமல் அடுத்து சிலபஸை பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 14 படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்டேட்டான மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இப்போவே இருந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம். அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ஸோ நீங்கள் படித்த டிகிரியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக, ஒரு அரசு ஆஃபீஸில் ஒரு அரசு அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கான நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.